ஒரு ப்ராப்ளம் இல்ல மேடம், சீக்கிரமே கியூர் ஆயிடுவாரு. தேங்க்யூ ஸோ வாங்க மச். மேடம். தேங்க்யூ. வாப்பா. அனுஷா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஓகே டாக்டர். டாக்டர், என்னம்மா? இல்ல என் போனை உள்ளேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நான் சீக்கிரம் எடுத்துட்டு எடுத்து வந்துடுறேன், நீங்க வாங்க. போங்க. அனுஷா, ஏய் ஏய், இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? அபியோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஓ மை காட், செல்வநாயகி மேடமும் கூட இருக்காங்க. அவங்க உன்னை பார்த்திருந்தா என்ன இருக்கும் சத்யா? அதான் பார்க்கலல்ல, விட்டுங்க. அபிய பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி இருக்காரு? அவர் மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு? அவர் ஏன் திடீர்னு ஹாஸ்பிடல் வந்திருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? ஜஸ்ட் ரிலாக்ஸ் சத்யா. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி தான். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிட்டா கொஞ்சம் டோசேஜை குறைச்சிருவோம். செல்வநாயகி அபிய திடீர்னு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்ததை பார்த்து அபிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ரொட்டீன் செக்அப்க்கு வந்தாங்க. ஆனா நாங்க ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தோம். அதனால இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அபிய கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் நல்லதானே இருக்காரு? ஹி இஸ் ஃபைன், ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிட்டு வராரு. இந்த நியூஸ உன் அக்கா தேவிக்கு நீயே சொல்லிடு. அப்பாடா. அபியோட மெடிக்கல் ரிப்போர்ட்? ஏய், எனக்கு கான்ஃபரன்ஸ்க்கு வர லேட் ஆகுது. எதுவா இருந்தாலும் அப்புறம் போன்ல பேசிக்கலாம். டாக்டர் வேற வெளியே வெயிட் பண்றாரு.